சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்துள்ளார். இந்த வழக்கு குறித்து கருத்து தெரிவித்த நீதிபதி முத்துக்குமரன், மனித மாண்பு சிதைக்கப்படும் வகையில் நாகரீகம் பின்னோக்கி செல்வதாக வேதனை தெரிவித்துள்ளார். இவ்வழக்கின் கொடூரம் கருதியே மதுரை அமர்வு நேரடியாக கண்காணித்ததாகவும், இல்லையெனில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரின் உடல்களும் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பே உண்மையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணிவேர்கள் பிடுங்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் சமூகத்தின் மனசாட்சியே உழுக்கும் வகையிலேயே இருந்ததாகவும், அதற்கு பதிலளிக்கும் வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் எனவும் கூறினார். ஆகவே யார் அதிகமாக அடித்தார்கள் என வேறுபாடு காட்டாமல் அதிகபட்ச தண்டனை வழங்குவதே சரியானது என்பதால் 9 பேருக்கும் சாகும் வரை தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு பேனாவின் முனையை உடைத்தார் நீதிபதி முத்துக்குமரன். குறிப்பாக தந்தை மகனை கொன்றதற்காக தனித்தனியே என இரட்டை மரண தண்டனை வழங்குவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். அதேபோல் மொத்தமாக 9 காவலர்களுக்கும் 1,48,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அந்த தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தங்களுக்கான நீதி கிடைத்திருப்பதாக ஜெயராஜ், பென்னிக்ஸின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரை நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராஜின் மகளும் பென்னிக்ஸின் சகோதரியுமான பெர்சி, இந்த வழக்கில் தங்களுக்காக துணை நின்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். அதேபோல் அவர்களது தரப்பு வழக்கறிஞர் பகவந்தாஸ் பேசுகையில், குற்றவாளிகள் தரப்பில் மேல்முறையீடு சென்றால் நாங்களும் மேல்முறையீடு செய்வோம் என்றார். சார், நாங்கள் நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. நாங்கள் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம். எங்களுக்கு நீதியை வழங்கியிருக்காங்க. அவ்வளோதான். இனிமேல் இன்னொரு சம்பவம், இன்னொரு குடும்பம் எங்களை போல பாதிக்கப்படக்கூடாது. பொதுமக்களுக்கும், ஏன்னா எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் நடந்தது அவங்களுடைய ஃபேமிலியில் நடந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இன்னைக்கு வேற சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா பொதுமக்களுக்கும், சமூக அமைப்புகள், சமுதாய அமைப்புகள், எல்லா அரசியல் கட்சிகள், மெயினாக நான் தொலைக்காட்சி அண்டு பத்திரிகை துறைகள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு வேற எல்லாருக்குமே நன்றி. மேல்முறையீடு போவாங்க. பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து மேல்முறையீடு இருந்துட்டு அங்கேயும் வழக்கு நடத்துறதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க.